தாம்பரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம். சென்னை அடுத்த தாம்பரம் தனியார் மண்டபத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமுமுக நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் தமுமுக மாமக மாவட்ட தலைவர் சாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமுமுக மாமக துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் ஆன தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி குறித்தும் பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் 6ஆம் தேதி வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்க சட்டம் இயற்றுகின்ற பல்லாயிரம் முஸ்லிம் வீடுகளையும் பள்ளி வாசல்களையும் இடித்து வருகின்ற ஒன்றிய மாநில பாஜக அரசை கண்டித்து பாபநாச சட்டமன்ற உறுப்பினர் MH ஜவாஹிருல்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு மாநில அமைப்பு செயலாளர்கள் பழனி பாரூக், ஷேக் முகமது அலி உட்பட தமுமுக மாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதிப்புள்ள பணம் வெளிநாட்டிலிருந்து திரட்டப்பட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு கலவரத்தில் ஏற்பட்ட போது தலைவர் அவர்கள் வெளிநாட்டில் இருந்து பணங்களை வசூல் செய்து கைது செய்து சிறையில் அடைத்துவிட வேண்டும் என்ற ஒன்றிய அரசு மிக தெளிவாக செயலாற்றினார். தொடர்ச்சியாக நாம் போராடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கும் தில்லுமுள்ளு செய்து காரணமாக இருந்தது இந்த பாபர் மசூதி தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை இந்தியாவில் அமைத்திருக்கிறார். இஸ்லாமிய பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தினார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா காப்பாற்றப்பட்டிருக்கும். வந்திருக்கக்கூடிய அனைவருமே சிற்பிகள், ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், ஏதோ பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது செயல் வீரர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்ல. பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் 1945 47 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு ஊர்ல தாம்பரத்துல ஒரு கோவில் இருக்கிறது என்று சொல்ல இடம் இறுதி வரை மசூதியாகத்தான் பார்க்கப்படும். ஒரு தேவாலயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இறுதி வரை தேவாலயமாகத்தான் கருதப்படும். சர்ச்சையை கலப்பினால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து 3 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே